ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நேற்று டே 2 நல்லபடியாக முடிஞ்சு. ஸோ இன்றைக்கி டே 3யில் காலையில் ஒரு 2-3 மணி நேரம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் இப்போ வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு இன்றைக்கி ஃப்ரைடே, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. ஸோ அதனால் மதியம் நமாஸ்க்கு போகணும். ஸோ அதனால் இப்போ தான் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நமாஸ்க்கு கிளம்பிட்டோம். ஸோ சரி, என்ன நேற்று அந்த அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன்ல, நம்ம வண்டி சர்வீஸ் பண்ணது அந்த பில்லு எவ்வளோ என்னான்றது. ஆக்சுவலாக நம்ம மாருதி ஏபிடி மாருதியில் பண்ணியிருந்தோம். அது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வண்டி ஸ்டாப் ஆகி நின்றுச்சு, கேபிள் கட் ஆகிடுச்சு, கிளச்சு கேபிள். அதுக்கப்புறம் அங்கே நியர்பை ஏபிடி பார்த்து பக்கம் நியர்பை சர்வீஸ் சென்டர் பார்த்தோம், இதான் இருந்துச்சு. ஸோ அங்கே தான் பண்ணோம் மக்களே. ஸோ டோட்டல் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 8416 ரூபா. சரிங்களா? இதில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்கிற மக்களே. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு டோர் கிளாஸ் லூப்ரிகன் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு 142 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றது நமக்கு தெரியல, கிளாஸுக்கு என்ன லூப்ரிகன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வண்டிக்கு இன்ஜின் ஆயில் மாற்றிருக்காங்க மக்களே. இன்ஜின் ஆயிலு, அப்புறம் அந்த ட்ரெயின் ப்ளக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் ஃபில்டர் மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளச்சு கேபிள் மாற்றிருக்காங்க. கிளச்சு கேபிள் பார்த்திங்கன்னா ஒரு 237 ரூபா. அப்புறம் ஆயில் ஃபில்ட்ரு ஒரு 89 ரூபா. ப்ளக்கு ஆயில் அந்த ட்ரைன் பண்ணுற அந்த ப்ளக்கு அது பார்த்திங்கன்னா ஒரு 37 ரூபா. அதுக்கப்புறம் அதில் அந்த நடுவில் வர அந்த கேஸ்கட் பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா. அதுக்கப்புறம் மக்களே கேபின் ஏர் ஃபில்டர் மாற்றிருக்காங்க, அது ஒரு 507 ரூபா சம்திங் வருது. அப்புறம் அந்த முன்னாடி நம்ம காரு வைப்பருக்கு வாஷ் பண்ணுற அந்த லிக்யூடு இது பண்ணியிருக்காங்க. அந்த லிக்யூடு பார்த்திங்கன்னா மக்களே ஒரு 28 ரூபா போட்டிருக்காங்க. அப்புறம் இன்ஜின் ஆயில் 1 லிட்ரு 601 ரூபா. 3 லிட்ரு 700 மில்லி 2226 ரூபா போட்டிருக்காங்க. அப்புறம் அந்த சர்வீஸ் பண்ணதுக்கு 70,000 சர்வீஸ்க்கு ஒரு லேபர் ஒன்று போடுவாங்கள்ல, நம்ம சர்வீஸ் பண்ண அந்த சர்வீஸ் லேபர் சார்ஜ், அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டியூட்டி வேறு அடிச்சுக்கிட்டே இருக்குது மக்களே. ஸோ நம்ம போகல, ஆஃப் பண்ணி போடணும். அது பார்த்திங்க அப்படின்னா அந்த 70,000 சர்வீஸ்க்கு லேபர் ஒரு 2115 ரூபா போட்டிருக்காங்க. சரிங்களா? அதான் மக்களே, நம்ம சர்வீஸு அவங்க கொடுத்த அந்த லேபரு எல்லாம் சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 8400 ரூபா வந்துச்சு. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, அந்த 2200 ஒரு லேபர் சொன்னல, 2115, அது இல்லாமல் இந்த கிளாஸ் அட்ஜஸ்ட் பண்ணது அதுக்கு லூப்ரிகன் பண்ணதுன்னு சொல்லிட்டு ஒரு 142 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா 2663 ரூபா லேபர் காஸ்ட் மட்டும் நமக்கு வந்திருக்கு. வித் ஜிஎஸ்டியோட நான் சொல்கிறேன். பார்ட்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 4509 ரூபா வந்திருக்கு. ஸோ 2 3 300 பேடு மக்களே. மெயினாக நம்ம பிரேக் பேடு 70,000 கிலோமீட்டர் ஓடிச்சு. நம்ம வாங்கினதுலேருந்து வண்டி எடுத்ததுலேருந்து வரைக்கும் மாற்றவே இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சர்வீஸ் விடும்போது நல்லாயிருக்கு, இன்னும் கொஞ்சம் ஓட்டலாம், இப்போ மாற்ற தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த சர்வீஸில் நீங்கள் மாற்றிடுங்க, வியர் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே மாற்றலைன்னா உங்களுக்கு பிரேக்கில் ப்ராப்ளம் வரும் அப்படின்னாங்க. ஸோ அது மாற்றணும். அதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் விலை அதிகம். ஆயில் பார்த்திங்கன்னா 2200. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக் பேடு பார்த்திங்கன்னா 1300. அதுக்கப்புறம் கிளச்சு கேபிள் ஒரு 230, அதான் சொன்னல 230, ஒரு
ஏர் ஃபில்ட்ரு, அந்த ஏசி ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 இதுதான் மக்களே. இதான் வந்தது. பொருள் மட்டும் 4500, லேபர் 2100, மொத்தம் பார்த்திங்கன்னா 6485 ரூபா இதுதான் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அந்த நம்ம சிசிபின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த சிசிபி என்ன அப்படின்னா சிசிபி அது பார்த்திங்கன்னா ஒரு 350 ரூபா சம்திங் வந்து ஆட் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெஹிக்கிளுக்கு வந்து அது ஒரு வாரண்ட்டி மாதிரி. இப்போது நம்ம அந்த இது சொல்கிறோம்ல, எலிலாம் கடிச்சு ஒயரிங்கில் எதுவும் ப்ராப்ளம் வந்தால் நம்ம ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம க்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் இது வந்து போட்டுக்குங்க, உங்கள் வண்டிக்கு வந்து ஏதாவது நம்ம பார்க் பண்ணுறோம், போகிற இடத்துல நிப்பாட்டுறோம், நம்ம வெளியே தான் பார்க் பண்ணிட்டு போகிறோம், அதனால் வந்து போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா எலி அந்த மாதிரி ஏதாவது ஒயரில் ஏதாவது டேமேஜ் ஆணுச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 355 ரூபா சம்திங் மெசேஜ் அது பண்ணியிருந்தாங்க. இதான் மக்களே நம்ம வண்டிக்கு பண்ணியிருக்க சர்வீஸ் பில்லு. மொத்தம் பார்த்திங்கன்னா 8416 ரூபா. 8416 ரூபா இதான் நம்ம வண்டியோட பில்லு. இதில் பார்த்திங்கன்னா பொருள் வந்து ஒரு 4500, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு 2000 6000 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா அந்த ஆட் பண்ணது அந்த இதெல்லாம் சேர்த்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 8416 ரூபா. இதில் அவங்க எனக்கு எவ்வளோ சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 5500 ரூபா வரும்னு சொல்லியிருந்தாங்க. 5500 ரூபா சர்வீஸ்க்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா எங்கே ஆனிச்சு அப்படின்னா அந்த பிரேக் பேடில் வந்து ஒரு 1300 ஆச்சு. அதுதான். ஸோ இதான் மக்களே நம்ம 70000 கிலோமீட்டர் சர்வீஸோட டீட்டெயில். ஸோ வண்டி வாங்குறது அதை கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது அதை விட ரொம்ப முக்கியம். ஸோ நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. போன சர்வீஸ்க்கு வெளில விட்டதுக்கு இந்த சர்வீஸ்க்கு அதை விட பெஸ்ட்டாக பிரேக்கெலாம் கழட்டி க்ளீன் பண்ணி புதுசாக பேடு மாற்றி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் மக்களே நம்ம சர்வீஸ் டீட்டெயில்ஸு. ஸோ இன்றைக்கி டே 3 தொழுவு போகிறேன். தொழுவு போயிட்டு வந்து இன்றைக்கி ஈவினிங் ஓட்டிகிட்டு இன்றைக்கி என்ன ஏதுங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே மக்களே, நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பை பை மக்களே.